ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கேரளா ஸ்டைலில் கடலைக்கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1/4 கிலோ அளவு கருப்பு கொண்டக்கடலை எடுத்து 8 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு குக்கரை மூடி ப்ரெஷர் வந்ததும் வெயிட் போட்டு ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா குக் ஆகிடும் இந்த கடலை. அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா வதக்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் நான் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பூண்டும் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் வதக்கிக்கலாம். இது லேசாக வதங்கினதும் நம்ம இதில் துருவன தேங்காய் 1 கப் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் வந்து நல்லா பொன்னிறமாகிற வரையும் நம்ம இதை வதக்கிக்கணும். இந்த கடலைக்கறியோட ஸ்பெஷலே வந்து இந்த தேங்காய் வறுத்த தேங்காயில் செய்கிறது தான் வந்து அந்த வாசனை சூப்பராக இருக்கும். தேங்காய் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுபட்டதும் இதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகும் 1 டீஸ்பூன் அளவு ஜீரகமும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 1.5 டீஸ்பூன் அளவு சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு கொத்தளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு தக்காளியும் சேர்த்துடலாம். 2 தக்காளி பழம் நான் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இந்த தக்காளி லேசாக வந்து வதங்குற வரையும் வதக்கிக்கலாம். அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூளோட பச்சை வாசனை போகிறதுக்காக இதை சும்மா 1 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அந்த பேனோட சூட்லேயே வந்து இந்த மிளகாய்த்தூளும் வறுபட்டுடும். 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூளும் 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும், அதுக்காக விட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்க இந்த கருப்பு கொண்டக்கடலையும் 1 கரண்டி அளவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி விட்டு மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அகெயின் இதே பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் 2 சின்ன பிரிஞ்சி இலை, 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, அது கூட ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதெல்லாம் வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அது வதங்கட்டும். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருக்க இந்த கருப்பு கொண்டக்கடலை அதோட தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி வாஷ் பண்ண தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரட்டும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும்போது நம்ம 1 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். குழம்போட திக்னஸ் வந்து இப்போ அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம கொண்டக்கடலையும் வந்து சேர்த்து அரைச்சதுனால கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துருக்கோம். இந்தளவு இருக்கும்போது ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். குழம்பு ஆற கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துரும். இந்த கடலைக்கறியை வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, அப்புறம் மெயினாக புட்டு, இடியாப்பம் இதுக்கெலாம் ரொம்ப ஆப்டாக இருக்கும். சாதத்துக்கும் சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி இடியாப்பத்தோடு சர்வ் பண்ணுறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன்.